சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே, இன்னும் எனக்காக நேரம் வரவில்லையே என்று கவலையோடு காத்து கொண்டிருக்கின்றாயா? நடக்காமல் போய்விடுமா, ஒருவேளை இழந்து விடுவோமா என்றெல்லாம் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். இப்போது நடக்கும் இந்த சூழல்கள் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே, நீ உருவெடுத்த பின் எதையும் நீ இழக்க மாட்டாய். உன் மனம் விரும்பும் எதையும் நான் இழக்கச் செய்ய மாட்டேன். உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு என்று அன்பின் உன் மனம் விரும்புவதை உன்னிடம் இருந்து நான் பறிப்பேனா? உனக்கு ஏற்படும் இந்த சூழல்கள் எல்லாம் நான் கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் வலிகளும் மற்றவர்கள் உனக்கு எதிராக இருக்கும் அவர்களது வார்த்தைகளும் அன்பு போல பாயச் செய்யும். எல்லாம் பயனற்றவையே. நீ எதற்கும் பதில் பேசாதே. அந்த சூழ்நிலையில் என் குழந்தை, உன் அப்பா இருக்கிறார் என்பதை உன் மனதில் திடமாய் நம்பு. நிச்சயமாய் உன்னை செம்மையாகி ஆக்குவேன். உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையில் அதை பகிரக்கூட யாரும் இல்லாமல் இருக்கிறதே நினைத்து கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து துயர் துடைக்க உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாராலும் உன்னை தேடி வர முடியாது. நீ இழந்தவையெல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன். இனிமேல் கொண்டு நீ எதையும் இழக்காமலும் இருக்கச் செய்வேன். உன் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் என்றும், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என்னிடம் அழைக்கிறாய். என் குழந்தையே, சற்று பொறுமையாக இரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து வழிநடத்தி செல்லவே நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழி நடத்துவதே என் கடமை. மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது. உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. இனி உன் வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வு மட்டுமே நடக்கும். இதுவரை தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இரு கரங்கள் சேரும் காலம் இது. உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகும். இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நன்மை ஆரம்பமாகும். வாழ்வில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும் அந்த காலகட்டம் வந்துவிட்டது குழந்தையே. கஷ்ட நாட்கள் என்பது வாழ்வில் ஒரு பகுதி என்பதனை நீ புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. எப்பொழுது நீ சந்திக்கும் இந்த பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் உன் கஷ்டத்திற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல சுகமாக இருக்கும். எப்படி நடக்கும் இந்த நேரத்தில், யார் மூலமாக என்பதை பற்றி நீ ஆராய வேண்டாம். எந்த நொடியில் வேண்டுமானாலும் என் குழந்தை, என் அற்புதத்தால் உன் வாழ்க்கை மாறும். காத்திரு குழந்தையே, கலங்காதே. உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் உனக்கு நான் நடத்தி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.